ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு சிம்பிளான தோரன் எப்படி பண்றதுன்றத பார்க்கலாம் வாங்க. இப்போ ஒரு ஸ்லிப் நாட் போட்டு 2 செயின்ஸ் போட்டுக்கணும். 2 செயின்ஸ் போட்டுட்டு இதை இந்த இடத்துல இருந்து கொஞ்சம் இழுத்து நம்ம yarn ஓவர் பண்ணி உள்ளார விட்டு 3 டைம்ஸ் இழுக்க போகிறோம். ஸோ பஃப் ஸ்டிச்சில் நான் ஏற்கனவே நிறைய டைம் சொல்லி கொடுத்துருக்கேன். இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறது பஃப் ஸ்டிச். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஸ்டிச் போட்டதுக்கப்புறம் ஒரு செயின் போட்டுக்கோங்க. ஒரு செயின் போட்டுட்டு அதே இடத்துல இன்னொரு பஃப் ஒர்க் பண்ணுங்க. இப்போ இந்த ரோ கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இது வந்து ஒரு வி ஸ்டிச் மாதிரி வந்திருக்கும். ஒரு பஃப், ஒரு செயின், ஒரு பஃப்னு. இப்போ அடுத்த ரோ வந்து நம்ம பஃப்லேயும் செயின் ஸ்பேஸ்லேயும் பஃப்லேயும் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ அது எப்படின்றத பார்க்கலாம். இப்போ நெக்ஸ்ட் ரோக்காக ஒரு செயின் போட்டு ப்ராஜெக்டை திருப்பிக்கிட்டு ஒரு பஃப் ஒர்க் பண்ணுங்க. ஒரு பஃப் ஒர்க் பண்ணிவிட்டு ஒரு செயின் போட்டுக்கோங்க. ஒரு செயின் போட்டுட்டு இந்த செயின் 1 ஸ்பேஸில் நீங்கள் ஒர்க் பண்ணணும். செயின் 1 ஸ்பேஸில் ஒர்க் பண்ணிவிட்டு இந்த எண்டோட பஃப் ஸ்டிச் மேலே இன்னொரு பஃப் ஸ்டிச் போடுங்க. ஸோ இது எப்படி வரணும்னா நம்ம அந்த ஸ்பேஸ்லேயும் ஃபர்ஸ்ட் எண்ட்லேயும் லாஸ்ட் எண்டோட பஃப் ஸ்டிச்சோட மேலே மட்டும் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு உங்களுக்கு பார்த்தா புரியும். ஒரு செயின் போட்டு ப்ராஜெக்டை திருப்பிக்கிட்டு பஃப் ஸ்டிச் இந்த ஃபர்ஸ்ட் எண்டில் ஒர்க் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஒரு செயின் போட்டு நீங்கள் அந்த ஸ்பேசஸ்லலாம் ஒர்க் பண்ணணும். ஸோ ஸ்பேஸில் ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு செயின் போட்டு அடுத்த ஸ்பேஸில் ஒர்க் பண்ணுங்கள். அப்புறம் ஒரு செயின் போட்டு லாஸ்ட் இந்த எண்டோட பஃப் ஸ்டிச் மேலே ஒரு பஃப் ஸ்டிச் போடுங்க. ஸோ இப்படி தான் நீங்கள் அடுத்தடுத்த ரோவை கம்ப்ளீட் பண்ணிட்டு வரணும். ஸோ உங்களுக்கு நெக்ஸ்ட் ரோ பார்த்தா புரியும். ஸோ பொறுமையாக கவனிங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரோஸை ரிப்பீட்டடாக பண்ணிட்டு வரணும். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு. இது வந்து ஒரு சிம்பிளாக ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்திருக்கும்.
ஸோ இது மாதிரி நீங்கள் 3 ட்ரையாங்கிள் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ ட்ரையாங்கிள் வேணுமோ நீங்கள் அவ்வளோ பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் பெருசாக செஞ்சு 3 ட்ரையாங்கிள் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு நம்ம ஒரு சிம்பிளான எட்ஜிங் கொடுக்கலாம். நம்ம இந்த இடத்துலேருந்து பஃப் ஸ்டிச் கொடுக்க போகிறோம். ஸோ ஒரு பஃப் ஸ்டிச் கொடுத்ததுக்கப்புறம் ஒரு 4 செயின்ஸ் போட்டுட்டு அந்த பஃப் ஸ்டிச்சோட டாப்பில் போய் சிங்கிள் க்ரோஷே போடுங்க. அதுக்கப்புறம் அகெயின் ஒரு 4 செயின் போட்டு சிங்கிள் க்ரோஷே. அதுக்கப்புறம் அகெயின் ஒரு 4 செயின் போட்டு சிங்கிள் க்ரோஷே. ஸோ இப்படி 3 டைம் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் அந்த ஸ்பேஸில் நீங்கள் போயிட்டு ஒரு பஃப் ஸ்டிச் ஒர்க் பண்ணிட்டு இதே பேட்டர்னை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வரணும் டோட்டலாக. ஸோ இந்த மாதிரி நீங்கள் டோட்டலாக இந்த வி ஷேப்பில் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்துடுங்க எல்லா ட்ரையாங்கிள்ஸ்லேயும். இப்போ நம்ம டோட்டலாக கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் இந்த 3 ட்ரையாங்கிளையும் சேர்த்து ஒரு தோரன் மாதிரி தைக்க போகிறோம். ஸோ இதுக்கும் ஆஸ் யூஷுவல் நம்ம பஃப் ஸ்டிச் தான் போட்டு இந்த தோரனோட டாப்பில் நம்ம ஃபில் பண்ண போகிறோம். ஸோ இப்படி ஒரு 2 லேயருக்கு நீங்கள் பஃப் ஸ்டிச் கொடுத்துட்டு வாங்க. நான் சொன்ன மாதிரி ஆஸ் யூஷுவலாக அந்த ஸ்பேஸ்லேயும் அந்த ரைட் கார்னர் அண்ட் லெஃப்ட் கார்னர் ரெண்டுத்துலேயும் நீங்கள் பண்ணிட்டு வந்துடணும். இப்போ நீங்கள் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் லாஸ்ட் ரோ வந்து நீங்கள் பஃப் ஸ்டிச் போட்டு நம்ம அந்த எட்ஜிங் கொடுத்தோம் இல்லையா, அதே மாதிரி நம்ம பண்ண போகிறோம். ஸோ இதே போல் நீங்கள் பண்ணிட்டு வந்துடுங்க.
ஸோ இது வந்து ஒரு சிம்பிளான நீட்டான ஒரு தோரணா இருக்கும். பார்க்கறதுக்கு ரொம்ப சிம்பிளா இருந்தாலும் ரொம்ப ரொம்ப நீட்டா அழகா இருக்கும் நீங்க கதவுல மாட்டினீங்கன்னா. ஸோ இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். செஞ்சுட்டு நம்ம குரோஷே தமிழ் எஃபி பேஜில் மறக்காம போஸ்ட் பண்ணுங்க. நம்ம குரோஷே தமிழ் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ தேங்க்யூ.